கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் சிவசாமி. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாமக நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்களை பற்றி தான். ராமதாஸ் அவர்களை பற்றி பேசணுமா, முதலமைச்சர் அவர்கள் சொல்கிற மாதிரி சுருக்கமாக சொல்லணும்னா, அவர் வெட்டியாக ஏதாவது அறிக்கை விடுவார். அது மாதிரி தான் நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. அப்படி நம்ம கடந்து போகணும்னு நினச்சா கூட அந்த மாதிரியான எந்த ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இல்லை. குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் பேசுகிறாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்க சொல்வது சரியா? ராமதாஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் அப்படி என்ன சொன்னாங்க என்பதை பற்றி அந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் பிரச்சனைக்காக பல்வேறு போராட்டங்கள், மக்களினுடைய ஒரு அண்ணனாக அவங்க குடும்பத்தில் ஒருவராக பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்துட்டு வராங்க. அப்படி கலந்துக்கிட்டு வரும்போது இப்போ யதார்த்தமாக ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அந்த ப்ரெஸ் மீட்டில் அதானி அவர்கள் குறித்து கேள்வி கேட்குறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு அந்த துறையினுடைய அமைச்சர்கள் பதில் சொல்லுவான்னு சொல்லிட்டாங்க. டக்குன்னு ராமதாஸ் அவர்கள் கூட ஒரு அறிக்கை வெளியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அவர் சும்மா ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட வந்திருக்காங்க. உண்மையிலேயே ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை உண்மையிலேயே ஒரு ஜனநாயகபூர்வமானதா அல்லது சும்மா வெளியிடுற அறிக்கையாக நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை வெட்டி அறிக்கை தான். இந்த கிராமத்தில் தான் சொல்லுவாங்க, மச்சான் உனக்கு என்னடா வேணும் அண்ணே, எனக்கு டீ இல்லை, டக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிடு. என்ன எனக்கு பண்ணு இல்லைண்ணே, டக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிடு. எங்கள் ஊரில் குடி தண்ணி இல்லை, டக்குன்னு ஒரு அறிக்கை வெளியிடு. அண்ணே எனக்கு என்னன்னே தெரியணும், ஒரு வாரம் வேலை இல்லையா, இந்த ஒரு அறிக்கை. உனக்கு என்னடா வேணும், உனக்கு என்னடா வேணும், டக்குன்னு ராமதாஸ் அவர்கள் சும்மா அந்த மாதிரியான ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுவார். அது அனைத்தும் பார்த்தோம்னா ஆளுகின்ற திமுகவுக்கு எதிரான ஒரு அறிக்கையாக தான் இருக்கும். ஏன் மத்தியில் பாஜக இருக்கிறது, பல்வேறு நிதிகள் நமக்கு தர மறுக்கிறாங்க, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா, அறிக்கையை பாஜகவை எதிர்த்து எந்த ஒரு அறிக்கையுமே இல்லையே. நீட் தேர்வுக்கு எதிராக நீங்கள் என்ன பண்ணீங்க, புதிய கல்வி கொள்கின்ற விஸ்வகர்மா திட்டம்லாம் அதெல்லாம் பண்ணுறாங்க. நேற்று தினம் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அதை நாங்கள் விடவே மாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை அறிக்கை வெளியிட்டீங்க? இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்கள் பல்வேறு கேள்வி கேட்குறீங்க. குறிப்பாக பாமக தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. எங்கள் ஐயா எப்படி ஆளும் தெரியுமா, அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியுமா, 86 வயசு. ஒரு போய் நீங்கள் சொல்லலாமா, முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்களாம் மக்களுடைய பிரதிநிதியா, உங்களுக்கெல்லாம் எப்படி ஆணவத்தில் ஆடாதீங்க ஸ்டாலின் அவர்களே அப்படின்லாம் கேட்குறாரு. இதற்கு முன்பாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பிறந்தநாள்னு ஒன்று வந்துச்சு. தைலாபுரம் தோட்டத்தில் மிக பிரம்மாண்டமாக சமூக நீதி காவலர், தமிழ் குடி தாங்கி, வெண்தாடி வேந்தர், இந்த மாதிரி பட்டத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு விழா நடத்துறது. அப்படி விழா நடத்தும் போது வரிசையாக பேசிட்டு வராரு. நான் அப்படி இருந்தேன், 80களில் இப்படி பண்ணேன், 90களில் இப்படி பண்ணேன். அது மாற்றுக்கருத்தே இல்லை. நீங்கள் 80, 90களில் சரியான முறையில் இன்றைய தினம் கூட பார்த்தா கூட உங்கள் மீதான பல்வேறு ஒரு கருத்துக்களும் நம்ம மத்தியில் இருக்குது. ஏன்னா நீங்கள் அம்பேத்கர் சிலை, பெரியார் அவங்க சிலை, மார்க்ஸ் அவங்க சிலை உங்களுடைய சொந்த அலுவலகத்திலே வச்சுருக்கீங்க. அவங்கள பெயர் தாங்கினா ஒரு கட்சியாக கூட உங்கள் கட்சியை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இப்போ இல்லை. இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்படி அந்த பிறந்தநாள் விழா நடக்குது, பல்வேறு கருத்து பேசிட்டு வராரு. அந்த ஒரு கருத்தில் மிக முக்கியமான ஒன்று பார்க்குது. தமிழ்நாட்டில் எவனோ ஆள்றான். யார்? நம்ம ஸ்டாலின் அவர்கள் தமிழரே இல்லைன்ற மாதிரியான ஒரு கருத்தை வைக்கிறாரு. எவனோ ஆள்றான். வன்னியர் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுக்காக உங்ககிட்ட நிற்கணுமா, எனக்கு அவமானமாக இருக்குங்க அப்படின்றவர் தான் அந்த ராமதாஸ் அவர்கள். அப்படி அவமானமாக இருக்குன்னு சொல்கிறவர் ஏன் தற்போது அவர் கூட்டணிக்காக சி.வி. சண்முகத்தை சந்திக்கிறீங்க, அங்கே போய் துரைமுருகனுக்கு ஒரு இதை போடுறீங்க, எங்கிட்ட அண்ணாமலைக்கு ஒரு துண்டை போடுறீங்க. உங்கள் கட்சிக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா? 86 வயசு ஆகுதுன்னு சொல்கிறீங்களே. மு க ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கி நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்களே, ஞானின்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அவர் உண்மையிலே ஞானி தான், அரசியல் ஞானி தான். கலைஞர், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு ஞானத்தை தமிழ்நாட்டு அரசியலில் எந்த ஒரு கூட்டணியை நிலையாக வைத்தது கிடையாது. ஆனால் அந்த கூட்டணி உண்மையிலே ஸ்டாலின் அவர்கள் 2019 தேர்தலிருந்து நிலையாக வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் ஏதாவது ஒரு வெற்றி பெற்ற கூட்டணியா, தோல்வி அடைந்த கூட்டணி? சரி, இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்பாக இன்னொரு கருத்தை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். இப்படி ராமதாஸ் அவர்கள் ஏன் தற்போது இந்த ஒன்றுமே இல்லாத பிரச்சனை எந்த அளவுக்கு கிளப்புறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு கருத்து இருக்குது. சமீபத்தில் நீங்கள் ஒன்றா பார்த்துருப்பீங்க, விசிக சார்பில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. இந்த மாநாடுனுடைய துவக்க புள்ளியாக விசிக தலைவராக கூடிய அண்ணன் தோல் திருமாவளவன் அவர்கள் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. அந்த செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு கருத்துக்கள், மது ஒழிப்பு ஏன் தேவைப்படுகிறது, குறிப்பாக பட்டியல் சமூக இளைஞர்கள் எல்லாம் இன்றைக்கி பெருமளவு பாதிக்கப்படுறாங்க, மது உண்மையிலே தடை செய்யணும், மது என்பது மிக முற்றிலும் ஒழிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை பேசிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த கருத்தினுடைய ஒரு பகுதியாக நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறீங்களே, நீங்கள் அதிமுக அழைப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியாளர் கேட்குறாங்க. அந்த செய்தியாளர் கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள், யார் வேணால் வரலாம், அவன் அதிமுக கூட வரலாம், மது ஒழிப்பின் மீது யாரெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த கூட்டத்தில் பங்கேற்கலான மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த ஒரு கருத்து ராமதாஸ் அவர்களுக்கு இடியாகி போச்சு.
என்னடாங்கிட்டு நம்ம எத்தனையோ ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கோம், மது ஒழிப்பு நாடக மீட்டிங்லாம் போட்டிருக்கோம். அப்போ இல்லை அந்த கூட்டம், அப்போ இல்லை அந்த ஊடக வெளிச்சம் கிடைக்காது. விசிக தலைவர் திருமாவளவனுக்கு ஐயோ நம்ம வந்து யாரை வந்து அடிமை நினைக்கிறோமோ அந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற திருமாவளவன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஊடக வெளிச்சம் கிடைக்குன்றத தாங்க முடியலை. அந்த ஊடக வெளிச்சம் அப்போது மட்டும் நின்றுச்சா, அந்த ஒரு நாளோட போயிடுச்சானா இன்ன வரைக்கும் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தின் பங்கு மூலமாக தொடர்ந்து விசிக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து பெரும் பேசு பொருளாக இருந்துக்கிட்டே வராங்க. இதை தாங்க முடியாத ராமதாஸ் அவர்கள் வந்து நம்ம ஏதாவது இதாகணுமே, நம்மளே 2 பேர் பேசணுமே, ஏதாவது திட்டிட்டு கூட போகிறாங்க, நீ 2 வார்த்தை பேசுங்க, நானும் ஒரு ஆளாக இருக்கியா. ஏன்னா கடந்த காலங்களில் பாமக எந்த ஒரு கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணி வந்து வெற்றி கூட்டணின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்றைக்கி அது மாறி விசிக இடதுசாரிகள் எந்த கூட்டணியில் இருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு. திமுகவினுடைய உழைப்பு மிகப்பெரிய அளவில் இருந்தாலும் விசிக இடதுசாரிகள் மதிமுக இஸ்லாமிய இயக்கங்கள் போன்ற இயக்கங்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கிறது, நம்ம மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. அப்போ இந்த விசிகவினுடைய இந்த எழுச்சியை தாங்க முடியாமல் ஸ்டாலின் அவர்கள் கருத்துக்கு வந்து பல்வேறு விதங்களில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் வட மாவட்டங்களில் வந்து போராட்டம் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் ஒருமையில் பேசுகிறாங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்களா? உங்களுக்கு வந்து 86 வயது ஆகுன்னு சொல்கிறீங்க, அப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன 30 வயசு இல்லைங்கன்னா அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயது ஆகுதுல்ல. அவர்கள் நீங்கள் எப்படி இப்போ பார்க்குறீங்க? அவர் ஒரு தமிழர் இல்லைன்னு சொல்கிறீங்க. தமிழுக்காக, தமிழ் மண்ணுக்காக ஒரு குடும்பமே வந்து தமிழ்நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி ஒரு குடும்பத்தை வந்து நீங்கள் தமிழர் இல்லைன்னு சொல்லும்போது அந்த குடும்பம் எந்த அளவுக்கு புண்பட்டுருக்கும்? அவங்க என்றாவது வந்து ஒரு நாளைக்காவது உங்களை இந்த மாதிரி எதிர்த்து பேசியிருப்பாங்களா? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறாங்க. 86 வயது இருக்க ராமதாஸ் அவர்கள் வந்து அன்றைக்கி என்ன பேசினாங்க? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை உங்ககிட்ட வந்து நிற்கணுமா, உங்ககிட்டன்றது எந்த வார்த்தை? அவங்களுடைய சாதியை குறிப்பிட்டு எப்படி பேசுகிறீங்க? அவரை வந்து அவங்க சமூகம் வந்து எண்ணிக்கையில் வந்து 10,000 பேர் இருக்காங்க, 20,000 பேர் இருக்காங்கன்ற மாதிரி பல்வேறு மேடைகளில் பேசுகிறீங்களே. உங்கள் அப்பா வந்து என்னைக்கு, அதாவது உங்கள் அப்பான்னு சொல்லுவோம், உங்கள் ஐயா என்னைக்கு மன்னிப்பு கேட்க போகிறாரு? இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா பாமகவினுடைய சேலம் மாவட்ட செயலர் நினைக்கிறேன் அருள்னு சொல்லி எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு 50-100 பேரோட கைதாகிறாரு. கைதான உடனே ப்ரெஸ் மீட்டு சந்திக்கிறாங்க. ஒட்டுமொத்த 2.5 கோடி வன்னியர்களுடைய தலைவர் என்னடாங்கிட்டு புதுசாக கிளப்புறீங்கன்ற மாதிரி இருக்குது. 2.5 கோடி வன்னியர்கள் எங்கேயே அழிவுபடுத்தினார் ஸ்டாலின் அவர்கள். ராமதாஸ் அவர்கள் வந்து சும்மா அறிக்கை வெளியிடுவான்னு சொல்கிறது எப்படி 2.5 கோடி வன்னியர்கள் மனதை புண்படுத்தினா ஆயிரும். இப்படி ஒரு தனிநபருக்கான ஒரு பிரச்சனையை ஒட்டுமொத்த வன்னியருக்கான பிரச்சனையை மாற்றி தொடர்ந்து சாதி கலவரம்லாம் பண்ண நினைக்கிறாங்க. சில இடங்களில் கூட வந்து ஒரு தனியார் பேருந்துக்குள்ளே உடைச்சிருக்காங்க. உண்மையிலே வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப பொறுமை காக்கக்கூடாது. ஏன்னா மறப்போம் மன்னிப்போம்ன்ற அண்ணாவினுடைய அந்த கொள்கையை வந்து ஓரளவு தான் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். இந்த பாமகவினெல்லாம் தூக்கி உள்ளே போடணும். தொடர்ந்து சர்ச்சைக்குரிய வகையில் வந்து ஏதாவது ஒரு கேள்விகளை பிரச்சனை எழுப்பியிருந்தது ராமதாஸ் அவர்கள் வந்து கைது பண்ணுங்க. நீங்களாம் என்ன உங்கள் குடும்பத்தை வந்து இழிவாக பேசுகிறாங்க, உங்களே வந்து தவறாக பேசுகிறாங்க, நீங்கள் எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிட்டு இருப்பீங்க? பொறுமை என்பது ஓரளவு தான். அதுக்காக வந்து தொடர்ந்து இந்த பொறுமையை கட்டுறது வந்து மிக தவறாயிரும். ஏன்னா பல்வேறு இடங்களில் அவங்க ராமதாஸ் அவங்களுடைய கட்சியை சார்ந்தவங்க வந்து போராடும் போது உங்களை வந்து ஒருமையை பேசுகிறாங்க, உங்கள் குடும்பத்தினை வந்து ஒருமையில் பேசுகிறாங்க. மறப்போம் மன்னிப்போம்னா இனிமேலாம் இருக்கக்கூடாது. ராமதாஸ் அவர்கள் வந்து சிறைப்படுத்தப்படணும். ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான பேச்சுக்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தொண்டர்கள் நினச்சாங்கன்னா என்ன ஆகும், உங்கள் தொண்டர்கள் என்ன பண்ணிவிடுவாங்க? ஏன் உங்கள்கிட்ட மட்டும் தான் தொண்டர் இருக்காங்களா? தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒரு பேர் இயக்கம் தான் திமுக. உங்கள்கிட்ட மட்டும் தான் தொண்டர் இருக்காங்க, அவங்க தொண்டர் நினச்சா என்ன ஆகும்? அப்போ இந்த கருத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா அன்புமணி ராமதாஸ் அவங்களுடைய இந்த கருத்து ஒரு வன்முறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. இது காவல்துறைகளுக்கும் தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரியான கருத்துக்களை ஏற்படுத்துவவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பேட்டியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.